இப்போ ஒரு எக்ஸாம் நீங்கள் மன்னிச்சிட்டீங்களான்னு நாளைக்கு செக் பண்ணுங்களா. இன்னைக்கு மன்னிச்சுட்டு போயிடுங்க. நீங்கள் யார் மேலே கோபமாக இருக்கிறீங்களோ அந்த ஆட்கள் எதிரில் வரும் பொழுது என்ன நடக்கும் உங்களுக்கு? நீங்கள் கோபத்தோடு இருக்கும்போது நீங்கள் கோபத்தோடு இருக்கிற ஆட்கள் எதிரில் வரும்போது உங்கள் உடம்புல என்ன நடக்கும் தெரியுமா? ப்ரெஷர் அளவு 40 எக்ஸ்ட்ரா ஆகும். கீழே இருக்கிற பிளட் மேலே வரைக்கும் யாரும் பார்த்துருக்கீங்களா? அப்படிதானே? மாமியார் எதிரில் வந்துட்டா எப்படி இருக்கும்? மருமக எப்படி எதிரில் வந்துட்டா எப்படி இருக்கும்? கீழே இருக்க பிளட்டு மேலே வரைக்கும். வீட்டில் பேசிட்டே இருப்பீங்க, யாரு பத்தியாவது பேச்சு எடுத்துட்டு அப்படி வரும், பயங்கரமாக ஒரு எரிச்சல் வரும். இன்னைக்கு அதெல்லாம் ரேஸ் பண்ணுங்க. பண்ணாம நீங்க 1000 நேரம் பாசிங் இருந்தாலும் சரி, 21 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, நீ அதிகாலையில் எழுப்பி கூப்பிட்டாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு. செக் பண்ணுங்க, இன்னைக்கே ரேஸ் பண்ணுங்க. ஏன் ஜெபம் கேட்கல? ஏன் போராடுறீங்க? இதான் காரணம். இன்றைக்கு ரேஸ் பண்ணிட்டு போங்க, நாளைக்கு செக் பண்ணுங்க. அந்த ஆள்